என்னையா இது? வரும். என்னையா இது? வருவதுங்க. நீங்க பண்ண சும்மாவா? கொஞ்சம் சீன் போட்டு வருமா வராதா? வரும். வரும் ஆனா வராதா? படம்பா. எனக்கு இப்ப வரணும். இப்ப வரணும். எப்படி யாராங்க போட்டியா? நான் என்ன படம் கேட்டேன், நீ எந்த படத்தை வாங்கிட்டு வந்திருக்க? வரும்பா. வரும்பா. எப்ப வரும்? வருவதுங்க. ஏன் இப்படி அலையறீங்க? வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன். ஐயோ, பட்டி போட்டு என் கண்ணாடி போட்டு தொப்பியெல்லாம் முடிஞ்சு போயிட்டாலே. எங்க போனோம்? என்ன பண்ணிட்டு போறோம்? என்ன நான் என்ன பண்ணுவேன்? ஐயா ஐயா ஒரு சீரட் கொடுக்கையா. ஒரு கோட்டை ஏதாச்சும் எந்திருக்கு. ஐயா இங்க எழுவப்பூர் மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் பாத்தீங்களா? ஆமா, என்னாச்சு? ஐயோ என் பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாயா. அவன் எங்க இருக்கிறானோ? போய் அந்த ஆட்டோல ஏறி இருக்கீங்கள. அவன் தண்ணியை போட்டு எங்க உருட்டிருக்கணும் யாருக்கு தெரியும்? எங்க இருக்கானோ? ஹலோ பிரம்மா. ஹலோ. ஹலோ, நீங்க? I am Kevin from Mumbai. He is my friend. மிஸ்டர் பிரம்மா, உங்களுடைய ஆட்டம் பிரமாதம். தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையே இப்போ உங்க மேலதான். என்ன இது? உங்களோட அபார ஆட்டத்துக்கு எங்களால முடிஞ்ச ஸ்மால் கிஃப்ட். நான் கேட்டேனா? கடந்த 2 மேட்ச்ல எல்லா அணியும் தோற்கடிச்சு சென்னை அணி முதலிடத்துல இருக்கு. பிரம்மா இருக்கிற வரைக்கும் சென்னை அணி தோற்காதுன்னு ரசிகர்கள் பரவலா பேசிக்கிறாங்க. அடுத்த மேட்ச் மும்பை சென்னை. சென்னை அணியில நீ விளையாடக்கூடாது. சென்னை அணி தோக்கணும். என் வீட்டுக்கு நீ விருந்தாளியா வந்திருக்க ஒரு காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். இந்த பணத்தை காட்டி மிரட்டுறது, பிரெயின் வாஷ் பண்றது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மும்பைல வச்சுக்க. கெட் அவுட். உனக்கு அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ இல்லாதனால துணிச்சலா பேசுற. ஆனா உங்க அப்பா, அண்ணன், அதை விட முக்கியமா ஓ காதலி பேர் என்ன? தீபா. தீபா என்னடா கொலை பண்ணிடுவோன்னு மிரட்டுறியா? டேய், நீ கோழி குஞ்சுடா, மருந்துக்கே உபதேசம் பண்றியா? நான் புலிடா, என் பாஸ் இன்டர்நேஷனல் புலிடா. நீ புலியோ பூனையோ நாயோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பிரம்மாடா பிரம்மா, அசைக்க முடியாது. வெளியே போடா. போடா போடா. எங்களே போச்சுக்கிறியா? பாத்துக்கிறேன். உன் லைஃப் என் கையில தாண்டா. பிரம்மா அடிச்சான் பாஸ். சென்னை டீம்ல என்னைக்கு பிரம்மா உள்ள வந்தானோ அன்னில இருந்து அந்த டீம் டாப்ல போயிட்டு இருக்கு. அவனை முதல்ல அழிக்கணும். ஏற்கனவே ஆள் அமிச்சிட்டேன் பாஸ். யாரை அனுப்பிச்சு விட்ட? கெவின். கெவின். ஹலோ ஹலோ கெவினா? ஆமா. என்னாச்சு போன காரியம்? ஒத்து வரல பாஸ். ஒத்து வரலையா? அவன் ரொம்ப திமிர்ல இருக்கான் பாஸ். ஏன்? நம்ம பையன் ஒருத்தரை பிடிச்சு அடிச்சிட்டான். அப்ப அவன் அப்புறம் தூக்கலாம் அப்புறம். ஓகே பா. பாஸ், மக்களோட சாம்ராஜ்யம் பிரம்மாவால அழிச்சிட்டு போல இருக்கு பாஸ். ஏய், அழிய விட மாட்டேன்டா. ஹலோ மிஸ்டர் தேவா. ஹாய். ஐ எம் கெவின். ஓ, ஜேகே ஆளுங்களா? வாங்க மாடியில் போய் பேசுவோம். வாங்க. சொல்லுங்க. திடீர்னு ஜேகே ஃபோன் பண்ணாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. வந்த மேட்ரு சொல்லுங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பிரம்மா இல்லையா? அவன் ப்ராக்டிக்ஸ் வெளியூர் போயிருக்கான். சஞ்சய்? அவனும் தான் கூட போயிருக்கான். ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி சஞ்சய்க்கு இந்தியன் டீம்ல வாய்ப்பு வாங்கி தர. அதுக்கு நீ என்ன தருவ? எத்தனை லட்சம் வேணும் கேளு, நான் தர்றேன். லட்சமா? கோடியே நான் தரேன் ஐயா. என்ன சொல்ற?
ஃபைனல் மேட்ச்ல பிரம்மா விளையாடக்கூடாது. இது நான் நாட்டுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அட என்னங்க நீங்க பாசம் துரோகம்னு பேசிக்கிட்டு 1 கோடியோ 5 கோடியோ வாங்கிக்கிட்டு பணத்தை கட்டி பிடிச்சு பொருள வேண்டியதானே? பல கோடி சஞ்சய்க்கு வாய்ப்பும் வருது. சொல்லிட்டு பேச்சு மாறக்கூடாது. அட்வான்ஸ் இப்ப தரேன். சரியா, ஒத்துக்கிறேன். வெல் டன். மறந்துறாங்க தேவா. என் மகன் நான் சொன்னா கேட்பான். சென்னை அணி கேப்டன். ஆமா, ஓகே. ஆமா, ஆனா ஓகே. பிரம்மா எந்த டீலுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. சரி. எதுக்கும் பாஸுக்கு ஃபோன் பண்ணலாமா? நீ வண்டி எடு. டேய் இங்கதான் இருக்கியா? முன்னாடி சொல்ல மாட்டியா? நடத்துங்க நடத்துங்க, நாங்க வேற ஆமா, பார்த்துக்கிறோம். நீ வரும்னு எனக்கு தெரியுமா? என்ன வேலைப்பா, தோட்டத்தை சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பக்கம் வர்றதுக்கு நமக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன மரம் மட்டும்தான் இருக்குது, தேங்காயும் ஒன்னும் கூட காணுமே. திருட்டுத்தனமா வெட்டி திருப்பின்னு போடுறீங்களாடா? என்ன டேய், அவன் நம்ம சஞ்சய் கூட இருக்கிறது ஆம்பளைய பொம்பளையான்னு தெரிய மாட்டேங்குது. சரி வா போய் பார்க்கலாம். அட அட பொட்டுக்குள்ளத ஏப்பா, 2 பேர் குளத்துக்குள்ள உட்காந்துட்டு என்ன பண்றீங்க? மேல ஏறி வாங்க. ஏடா யாரு அது? இதான்ப்பா என் லவரு. அடி ஏன் சும்மா நோண்ட? இந்த கூத்த விடுங்கயா, இதோட பெரும் கூத்து அங்க நடக்குது பாருங்க. சரி வா, அதையும் தான் என்னன்னு போய் பார்ப்போம். ஏண்டா, ஒருத்தன் குளத்துக்கடி உட்காந்து லவ் பண்றேன், ஒருத்தன் மரத்துக்கடி உட்காந்து லவ் பண்றேன். ஏண்டா இது நம்ம தோட்டம் தானா இல்ல லவ்வர்ஸ் பார்க்காடா? வேணப்பா ஐயா, என் பையன் சும்மா இச்சு இச்சு என்னமா முத்தம் கொடுக்குறான்னு பாருடா. நாங்கெல்லாம் ஒன்றும் பார்க்கல, ஒன்றும் பயப்படாதீங்க. ஆமா, லவ் பண்றதுன்னா மறைமுகமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா போய் லவ் பண்ணுவாங்க. அது என்னடா அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே லொகேஷன் லவ் பண்றீங்க? டேய் சஞ்சய், அந்த பொண்ணை கூட்டிட்டு வா வா. ஏய், லவ் பண்றதோட மட்டும் நிறுத்திக்கோ. ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடாத. நான் உங்க பையன்பா, அந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன்பா. வேலைப்பா, ஐயா, நம்ம பசங்க லவ் பண்ணி கலைஞ்சு போயிருப்பாங்க. நீ என்ன பண்றீன்னா, நம்ம மரத்துல போய் ஒரு 2 கோலை இளநீ வெட்டி நல்ல சீவி நான் மரத்தையே வெட்டி சாட்சி போடுறேன். சொல்றது செய் போ. வேலை பங்கிட்ட இளநீ வெட்ட சொல்லிக்கிறேன். நல்ல ஆளுக்கு 2 இளநீ குடிச்சு போட்டு நல்ல தெம்பா லவ் கண்டினியூ பண்ணுங்க. போங்க, அட போங்க, அட கண்ணுங்களா நீங்களும் போங்க போங்க, டாட்டா. நம்ம தூரத்துல காய்கறி வளருதோ இல்லையோ, காதல் நல்லா வளருது. இந்த காலத்தப்பனுங்களுக்கெல்லாம் இதான்